தான் வந்தானுங்களா, படிக்காம வந்தானுங்க, சிவில் படிச்சானுங்களா இல்லையான்னு தெரியல. ₹1.5 கோடி டன்றா. என்னங்க இது? மக்கள் வரி பணம். அந்த செட்டை பிரிச்ச செட்ல கீழே தான் ஆதாருக்கு டெய்லி 40 குடும்பம் உட்காருது. காலையில ஓபன் கோர்ட்ல போய் நிக்க வேண்டியதுதான். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல ஆயிரம் கோடிக்கு டெண்டர் வச்சாங்க நகராட்சி துறையில். மாநகராட்சி நகராட்சி துறையெல்லாம் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் 1000 கோடிக்கு மேலே கடை பில் பெண்டிங்கு, 1500 2000 கோடிக்கு டெண்டர் விட்டாங்க. அது ஒரு பக்கம். தேர்தல் நேரத்தில் ராவோட ராவா காவாயெல்லாம் நோண்டானுங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சு பில்லு ரெடி பண்ணணும். அது ஒரு பக்கம். இதுக்கு நடுப்புற சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 11 வலசரவாக்கம், அந்த மண்டல அலுவலகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லி 10-12 பார்த்தா 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சமா பிரித்து மண்டல குழுவிலே லிமிட்டேஷன் ஒர்க் டெண்டர் விட்டு ஒரு வழியாக முடித்தாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஷெட்டு, ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு முடித்தாங்க. அது முடிஞ்சு போன கதை. நேற்று அந்த மண்டல அலுவலகத்துக்கு அதிகாரிகளை சந்திக்க போனால் வாசல் நகர ஷெட்டு பூரா பிரிச்சுட்டு இருக்கானுங்க. யார் பிரிச்சாங்கன்னு அதிகாரிகளுக்கே தெரியல. அப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சா புதுசாக பில்டிங் கட்ட போகிறாங்களாம். இன்னும் இட வசதியில் 3வது ஃப்ளோர் கட்டு இல்லை, கட்டடத்துக்கு லெஃப்ட் சைடில், கட்டடத்துக்கு ரைட் சைடில் இருக்க வேகண்ட் இடத்துல கட்டு. ஆர்காட் ரோடு செட்பேக்கு 20-30 அடி செட்பேக் விடணும். சிஎம்டி ரூல்ஸ் தனியார் போனால் இவங்க 30 அடிக்கு செட்டை பிரித்து அங்கே பில்டிங்கை கட்டி அதுக்கு அனெக்ஸாக செட்டு போட்டால் நோ செட்பேக். ரோடு வைடனிங் பண்ண சொல்ல, இன்னும் மேலே ஹைவேஸ் வைடனிங் பண்ண சொல்ல, மேலே ஹைவேஸ் மேலே வந்து சிஎம்ஆர் ட்ரெயின் போகுது, கீழே ஹைவேஸ் குறுகிய சாலை, இன்னும் வைடனிங்லாம் பண்ண சொல்ல திருப்பி பிரிப்பாங்க. திருப்பி ஒரு சேர்மன் தேர்தல் நடத்தி திருப்பி ஒரு சேர்மன் வந்து அதை பிரிப்பார். என்ன இது? அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க? படிச்சுட்டு தான் வந்தானுங்களா, படிக்காமல் வந்தானுங்க, சிவில் படித்தானுங்களா இல்லையான்னு தெரியல. மற்றவங்க பிளான் அப்ரூவ் பண்ணால் ஹைவேஸில் என்ஓசி வாங்கிட்டு வா, சிஎம்ஆரில் என்ஓசி வாங்கிட்டு வா, இப்படின்னு சுத்த விடுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அம்பாட்டி இருக்கிறா கட்டி போட்டு போகலாம். ₹1.5 கோடி டன்றா. என்னங்க இது? மக்கள் வரி பணம். ஐயா, இதை விட முக்கியம், இன்னைக்கு வெயில் எப்படி காயுது. அந்த செட்டை பிரிச்ச செட்டில் கீழே தான் ஆதாருக்கு டெய்லி 40 குடும்பம் உட்காருது, குழந்தை குட்டிங்களோட வந்து உட்காருது. இப்போ அதெல்லாம் சரியான வெயிலில் அவஸ்தப்படுதுங்க. இதை பற்றி மண்டல அதிகாரிங்க கிட்ட கேட்டேன். மண்டல உதவியாளர் புதுசாக வந்தவர், தேர்தலில் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கார். அவருக்கு என்ன நிலப்பாடுன்னு தெரியல. யாரோ இந்த பணியில வாசுதேவன் ஒரு உதவி செயற்பொறியாளர் தான் கவனிக்கிறாராம். அவரை கேட்டா பிரிச்சதே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் டெண்டர் விட்டதெல்லாம் உண்மை,
பிரிச்சுனே எனக்கு தெரியும். அப்போ அந்த ஃபைலை காட்டுன்னா ஃபைல் இல்லைங்க, அது ஹெட் ஆஃபீஸ் பில்டிங் செக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. என்ன அது டெண்டர் அவனுங்க விடுவானுங்க, எஸ்டிமேட் அவனுங்க போடுவானுங்க, வேலையை செஞ்சு பில்லு மட்டும் இவனுங்க போடுவானுங்க. என்ன கோமாளி அரசாங்கம் ஆட்சியா இருக்குது அப்படிதான் சொல்லணும். பச்சையா போனா இந்த சென்னை மாநகராட்சி கோமாளி அரசாங்கம், கோமாளி அதிகாரிங்க. என்ன பண்றாரு பாப்ப குமரகுருப்ப இந்த பணிகளுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறாரு? அவர் பணியை நிறுத்தி திருப்பி ஷெட்டு போட வைக்கிறாரா, இல்லை ஹைகோர்ட்ல பதில் சொல்ல போறாரா? அவருக்கு நான் என் வாட்ஸ்அப்ல போட்டோ மெசேஜ்லாம் எடுத்து போட்டேன். குமரகுருப்பா ஆர்ஜிசிகளை தகவல் தெரிவிச்சாச்சு. 2 நாள்ல அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பன் கோர்ட்ல போய் நிற்க வேண்டியதுதான். அர்ஜென்ட்டா அந்த வழக்கை விசாரிக்கணும், பப்ளிக் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு குமரகுருப்பன்னு பார்ப்போம்.